தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழி சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகள். சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைய நிலைமை மாறி இருக்கிறது. இந்த தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு கிட்டத்தட்ட இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எலெக்ஷன் கமிஷனும் பிஜேபியோடு கூட்டணி சேர்ந்திருக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். தொடர்ந்து நாடு முழுவதும் பிஜேபிக்கு எதிரணியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளில் இருக்கக்கூடிய எல்லார் மீதும் இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் ரெய்டு, எலெக்ஷன் கமிஷனால் பிரச்சனைகள் என்று தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. மற்ற அதிமுக மீதோ பிஜேபி மீதோ நாம் கொடுக்கக்கூடிய எந்தவித புகாரையும் யாரும் கண்டுகொள்வதே கிடையாது. அதனால் தொடர்ந்து எதிர்கட்சிகளை அச்சுறுத்துவதற்காகவும் அவர்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்குவதற்காகவும் அவங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் மீது பிரச்சனைகளை உருவாக்குவதற்காகவும் தோல்வி பயத்தால் இவர்கள் தொடர்ந்து இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மேடம், இந்த ஐடி ரைடு மூலமாக தூத்துக்குடியில் உங்களுடைய வெற்றியை தடுக்கிறதா இந்த மாதிரியான செயலில் ஈடுபடுத்தி நிச்சயமாக தோல்வி பயத்தால் தான் எல்லா இடத்துலையுமே அவங்க இப்படி நடந்துக்கிறது தோல்வி பயத்தால் தான். ரெய்டு எந்த விதமான சரியான ஆவணங்களோ எதுவுமே இல்லாமல் தான் ரெய்டுக்கு வந்தாங்க. நான் கேட்டேன், யார் பேரில் ரெய்டுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டபொழுது கேண்டிடேட்டுன்னு 2 தடவை சொல்கிறாங்க. இப்போ வேட்பாளர் என்ற ஒரே காரணத்திற்காக யார் வீட்டுக்குள்ளையும் நீங்கள் ரெய்ட் பண்ண முடியுமா? இது நிச்சயமாக திட்டமிட்டு அவர்கள் எதிர்கட்சிகளில் இருக்கக்கூடியவர்களை பழிவாங்க வேண்டும், அவர்களுக்கு தேர்தல் நேரத்தில் ஒரு கெட்ட பெயரை உருவாக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்படக்கூடிய ஒன்று தான். நேற்று கூட தளபதி அவர்கள் விமான நிலையத்தில் தமிழிசை அவர்களுக்கும் அதிமுக வீட்லேயும் கோடி கோடியாக பணம் வைக்கப்பட்டிருக்கிறது, ரைட் நடத்த தயாரா என்று எதிர்கட்சி தலைவர் கேட்கிறார். ஆனால் அதுக்கு எந்த பதிலும் இல்லை. இது நிச்சயமாக காழ்ப்புணர்ச்சியால் செய்யக்கூடிய ஒன்றுதான். எதிர்த்து போட்டியிட தமிழிசை கணித வருஷம் உங்களை நேரடியாக தாக்குதல் நடத்துறாங்க. நீங்கள் அது போல விமர்சனம் முன்னிட்டு கையாங்க இல்லைங்க. நமக்கு என்று ஒரு தரம் இருக்கிறது. யாரையும் தரக்குறைவாக தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்யக்கூடாது என்று நான் ஆழமாக அழுத்தமாக நம்புகிறேன். அவங்க எதை வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம், ஆனால் நான் அவர்களை தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்ய மாட்டேன். நாட்டை காப்பாற்றுங்கள், தமிழ்நாட்டை காப்பாற்றுங்கள் என்று சொல்லுவேன். மேடம், இவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு விகிதம் எவ்வளவு இருக்கு? எத்தனாயிரம் ஓட்டு? என்னோட தொகுதி மட்டும் இல்லைங்க, எல்லா தமிழ்நாடு முழுவதுமே அதிமுகவுக்கு எதிராகவும் பிஜேபிக்கு எதிராகவும் வாக்களிக்க மக்கள் தயாராகிவிட்டார்கள். இவர்கள் செய்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கக்கூடிய துரோகங்கள் எல்லாம் மக்களுடைய மனதிலே ஒரு பெரிய கோபத்தையும் வெறுப்பையும் உருவாக்கி இருக்கிறது. உங்க வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில இதுவரைக்கும் எந்த பணம் எடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் எதுவும் எடுக்கல. ஆனா இந்த வேலூர் தொகுதியை தேர்தல் ரத்து செய்த மாதிரி தான் தூத்துக்குடி ரத்து செய்த பிளான் தான் தேர்தல் இந்த சோதனை எடுத்து நினைக்கிறீங்களா? அவங்க ஏன் பண்ணாங்கன்னு தெரியாது. ஆனால் நிச்சயமாக அதற்கான முயற்சிகளும் இருந்தது அப்படின்னு பல ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்கள் எனக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மாதிரி தூத்துக்குடியில் எப்படியாவது தேர்தலை நிறுத்திவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் அதற்கு அவங்களோட ஆசை நிச்சயமாக நிறைவேறாது என்று நம்புகிறேன். சென்னை விமான நிலையத்தில் தூத்துக்குடி மக்களவை தொகுதியினுடைய திமுக வேட்பாளர் கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்த நேரலை காட்சிகளை பார்த்தோம். நேற்றிரவு தூத்துக்குடி தொகுதிக்குட்பட்ட இடத்தில் கனிமொழி தங்கியிருந்த இல்லத்திலும் திமுக தேர்தல் அலுவலகத்திலும் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனை தொடர்பாக பல்வேறு கேள்விகளுக்கு கனிமொழி பதிலளித்திருக்கிறார். இது தொடர்பான விரிவான விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்புகளில் பார்க்கலாம்.